மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல 14ஆம் பாடமான தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். சென்ற வகுப்புகளில் ரத்தம்னா என்ன, ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா, இரத்த ஆக்கக்கூறுகள், அதுல சிவப்பணுக்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்புல நாம இரத்த வெள்ளையணு, அதாவது முன்னாடி பாத்தீங்கன்னா இரத்த சிவப்பணு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப இரத்த வெள்ளையணு அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இரத்த வெள்ளையணு அப்படின்றதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா லியூகோசைட்டுகள் அப்படின்னு சொல்றது. இது ஆங்கிலத்துல WBC, அதாவது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளையணுக்கள் பாத்தீங்கன்னா நிறமற்றவைகளாக காணப்படுகிறது. இந்த இரத்த வெள்ளையணுக்கள் நிறமற்றவை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன இல்லை, ஹீமோகுளோபின் இல்லை. அப்ப ஹீமோகுளோபின் இருந்தால்தான் அந்த இரத்த செல்கள் சிவப்பு நிறத்தில் காணப்படும். அப்ப ஹீமோகுளோபின் இல்லாததால் இந்த வெள்ளையணுக்கள் சிவப்பு நிறத்தில் காணப்படாது. அதனால என்ன சொல்றோம், நிறமற்றவை அப்படின்னு சொல்றோம். இது எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது? எலும்பு மஜ்ஜை, மண்ணீரல், தைமஸ் மற்றும் நிணநீர், இந்த பகுதிகளில் இருந்துதான் இந்த வெள்ளையணுக்களானது உற்பத்தி செய்யப்படுகிறது. சரி, கவனிங்க. இந்த வெள்ளையணுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க கண்டிப்பா ஒரு குறிப்பை ஞாபகத்தில் வச்சிருக்கணும். சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சுவாச நிறமிகள் அப்படின்னு சொல்றோம். ஆனா வெள்ளையணுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பவை அப்படின்றது ஞாபகத்துக்கு வரணும். ஏன் அப்படின்னா நம்முடைய உடல்ல எப்பெல்லாம் நோய் தொற்று ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த வெள்ளையணுக்கள் தான் ஒரு சோல்ஜர் போல, ஒரு படை வீரர்கள் போல ஓடி வந்து அந்த தொற்று நோய் கிருமிகளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறார். அப்ப எந்த ஒரு நேரத்திலும் தயார் நிலையில், ஒரு போருக்கு எப்படி தயாராக இருப்பார்களோ அதே போல இந்த வெள்ளையணுக்கள் ஒரு நோய் தொற்று வந்தால் அதை எதிர்த்து சண்டை போடக்கூடிய முதல் செல் யார் என்றால் இந்த வெள்ளையணுக்கள் தான். அப்ப நம்முடைய உடல்ல இன்றியமையாத இன்னொரு இரத்த செல் எது? இந்த வெள்ளையணுக்கள் தான். சரி, கவனிங்க. இந்த வெள்ளையணுக்கள் பாத்தீங்கன்னா எப்படி நகரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீபா போன்று. இது ஆங்கிலத்துல அமீபாய்டு மூவ்மெண்ட். இது ஒரு முக்கியமான ஒரு மதிப்பெண். இந்த இரத்த செல்கள், அதாவது வெள்ளையணுக்கள் எவ்வாறு நகர்கிறது, அமீபா போன்று நகர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த வெள்ளையணுக்கள் இரண்டு விதமான செல்களாக காணப்படுகிறது. ஒண்ணு பாத்தீங்கன்னா துகள்களுடைய செல்கள், மற்றொன்று துகள்கள் அற்ற செல்கள். இத பத்தி தான் நாம விரிவா பார்க்க போறோம். பார்க்கலாமா? முதல்ல துகள்களுடைய செல்கள் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு செல் இருக்கிறது, செல்லுக்குள்ளாக மையத்துல உட்கரு இருக்கும், உட்கருவை சுற்றி சைட்டோபிளாசம் காணப்படும். அந்த சைட்டோபிளாசத்தில் துகள்கள் காணப்படக்கூடிய செல்களை தான் துகள்களுடைய செல்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப கவனிங்க, உட்கருவானது ஒழுங்கற்றவையாக காணப்படுகிறது, அதாவது ஒழுங்கற்ற வடிவம் கொண்டவை. இது மூன்று வடிவங்கள் இருக்கிறது. ஒன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரோபில்கள், ரெண்டு ஈஸ்னோபில்கள், மூன்று பேசோபில்கள். அப்ப துகள்களுடைய செல்கள் அப்படின்னா மூன்று வெள்ளையணுக்கள் செல்கள் உங்களுக்கு ஞாபகம் வரணும். வெள்ளையணுக்கள்ல நியூட்ரோபில், ஈஸ்னோபில், பேசோபில். சரி, கவனிங்க. முதல்ல நியூட்ரோபில் அப்படின்னா என்ன? நியூட்ரோபில் அப்படின்றது இருக்கக்கூடிய வெள்ளையணுக்கள் செல்களிலேயே பெரியவையாக இருக்கக்கூடியது இந்த நியூட்ரோபில்கள். இதுல பாத்தீங்கன்னா 2 முதல் 7 கதுப்புகளை உடைய உட்கரு காணப்படுகிறது. இந்த படத்துல பாருங்க, இப்படி பருத்தும் சிறுத்தும் இப்படி காணப்படுது பாத்தீங்களா? இதைத்தான் என்ன சொல்றோம், ஒரு கதுப்பு அப்படின்னு சொல்றோம். இது போன்று 2 முதல் 7 கதுப்புடைய
செல்களை தான் நம்ம நியூட்ரோபில்கள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் 100%த்துல 60 to 65% என்ன செல்கள் காணப்படுகிறது? நியூட்ரோபில்கள் தான் காணப்படுகிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நோய் தொற்று ஏற்படும் பொழுதும் வீக்கம் ஏற்படும் பொழுதும் இந்த நியூட்ரோபில்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஏன் அதிகரிக்கணும்? எப்பொழுது நோய் கிருமிகள் வருகிறதோ அப்பொழுது இந்த வெள்ளை அணுக்கள் சண்டை போட வேண்டும், எதிர்பொருட்களை செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த நியூட்ரோபில் செல்கள் அதிகரிக்கிறது. மாணவர்களே, அடுத்ததாக ஈஸ்னோபில். இது வரைக்கும் நம்ம நியூட்ரோபிலை பத்தி பார்த்தோம், துகள்கள் உடைய செல்கள். அதுல இரண்டாவதாக ஈஸ்னோபில். இந்த ஈஸ்னோபில் 2 கதுப்புகளை உடையது. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த உட்கரு அமைப்பு இங்கே ஒன்று இங்கே ஒன்று பருத்து காணப்படுகிறது, நடுவில் சிறுத்து காணப்படுகிறது. இது 2 கதுப்புகளை உடைய செல்கள் தான் என்ன சொல்றோம்? ஈஸ்னோபில் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம செல்லுக்குள்ளாக நிறைய துகள்கள் காணப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த வெள்ளை அணுக்கள்ல 2 முதல் 3% இந்த ஈஸ்னோபில் செல்கள் காணப்படுகிறது. அடுத்து பாருங்க, ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை இந்த நேரங்கள்ல, அதாவது இந்த மாதிரி நோய் தொற்று நேரங்கள்ல இந்த ஈஸ்னோபில் செல்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஏன்னா அந்த நேரங்கள்ல நோய் எதிர்த்து சண்டை போடக்கூடியது இந்த ஈஸ்னோபில்கள் தான். அடுத்து இந்த ஈஸ்னோபிலினுடைய முக்கிய பணி என்னன்னு பாருங்க, நச்சு முறிவினை ஏற்படுத்துகிறது. அதாவது நோய் கிருமிகள் செலுத்தக்கூடிய அந்த நோய் தொற்று கிருமிகள் ஏற்படுத்தும் விஷம், அதை முறிக்கக்கூடிய தன்மை இந்த ஈஸ்னோபில்லுக்கு தான் இருக்கிறது. மூணாவதா பாருங்க, பேசோபில். இந்த பேசோபில் அப்படின்றது கதுப்பு உட்கரு. பாருங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம துகள்கள் காணப்படுகிறது. மொத்த வெள்ளை அணுக்கள்ல 0.5% முதல் 10% இந்த பேசோபில் செல்கள் காணப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா உடல்ல ஏதாவது காயம் படும் பொழுது வீக்கம் ஏற்படுகிறது. அந்த மாதிரி நேரங்கள்ல வேதிப்பொருட்களை வெளியேற்றி அங்கே வீக்கங்களை சரி செய்வதற்கு இந்த பேசோபில் செல்கள் பயன்படுகிறது. இதுவரைக்கும் நாம துகள்கள் உடைய செல்களை பத்தி பார்த்தோம். அதுல என்னென்ன? நியூட்ரோபில், ஈஸ்னோபில், பேசோபில். இன்னும் 2 இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா துகள்கள் அற்ற செல்கள். அது என்ன? லிம்போசைட்டுகள், மற்றொன்று மோனோசைட்டுகள். இப்ப சைட்டோபிளாசத்துல துகள்கள் அற்று காணப்பட்டால் அதை என்ன சொல்றோம்? நம்ம துகள்கள் அற்ற செல்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா லிம்போசைட்டுகள். இந்த லிம்போசைட்டுகள் 20 to 25% இந்த வெள்ளை அணுக்கள்ல காணப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்று ஏற்படும் பொழுது எதிர்ப்பு பொருட்களை உருவாக்குவதில் இந்த லிம்போசைட்டுகள் தான் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மோனோசைட்டுகள். இந்த மோனோசைட்டுகள் இருக்கிறதுலயே இதுவும் ஒண்ணு பெரியவை. எதுல? துகளற்ற செல்கள்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அமீபாய்டு வடிவம் கொண்டவை. 5 முதல் 6% வெள்ளை அணுக்கள்ல இந்த மோனோசைட்டுகள் காணப்படுகிறது. அதுக்கடுத்து பாருங்க, விழுங்கு செல்களை கொண்டவை. இந்த மோனோசைட்டுகள் ஏதாவது நோய் கிருமிகள் உள்ள வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? அவருடைய வாய் திறப்பது போல நோய் கிருமிகளை உள்ளே செலுத்தி அப்படியே மூடிக்கொள்கிறது. அப்ப உள்ளே சென்ற அந்த நோய் கிருமி உள்ளுக்குள்ளாகவே சிதைந்து விடுகிறது. இதத்தான் விழுங்கு செல்கள் சொல்றோம். ஆங்கிலத்துல பாகோசைட்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படி செல்லும் பொழுது நோய் கிருமியினுடைய வீரியத்தை குறைத்து அதை அழிக்கிறது. மீதி இருக்கக்கூடிய கழிவினை மற்றும் வெளியேற்றுகிறது. அதுல யார் முக்கிய பங்கு வகிக்கிறார்? இந்த மோனோசைட்டுகள் சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்கள் தான். மாணவர்களே, அடுத்ததாக இரத்த தட்டுக்கள்.
இதை வந்து ஆங்கிலத்தில் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு, திராம்போசைட்டுகள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இருக்கிறதுல அளவில் சிறியவை, இது வந்து நிறமற்றவை. முக்கியமான குறிப்புகள், அளவில் சிறியவை மேலும் நிறமற்றவையாக காணப்படுகிறது. இந்த செல்கள்ல உட்கருக்கள் காணப்படாது. ஒரு கனமில்லி லிட்டர் ரத்தத்துல 2,50,000 முதல் 4 லட்சம் வரை என்ன இருக்கும், இரத்த தட்டு செல்கள் காணப்படும். அப்ப இந்த இரத்த தட்டுகளுடைய வாழ்நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 முதல் 10 நாட்கள் தான். இது என்ன பணியை செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆச்சரியமான ஒரு செயல், ரத்தம் உறைதலில் பங்கேற்கிறது. நல்லா கவனிங்க. இப்ப திடீரென்று நம்மளுடைய உடல்ல காயம் ஏற்படுகிறது. காயம் ஏற்பட்டவுடன் ரத்தம் தோலை கிழித்துக் கொண்டு வெளியே வருகிறது. காரணம் என்ன? தோலுக்கு அடியில் உள்ள இரத்த குழாய்கள் வெட்டுப்பட்டு இரத்த குழாய்கள்ல இருந்து ரத்தமானது வெளியேறுகிறது. அந்த நேரங்கள்ல ஓடி வந்து உதவி செய்யறது யாரு? இந்த இரத்த தட்டுக்கள் தான். அப்ப இந்த இரத்த தட்டுக்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஏன்னா இந்த இரத்த தட்டுக்கள் ரத்தம் வெளியேறும் பொழுது அந்த இடத்துல ஒரு வலை போன்ற அமைப்பினை, அதாவது திராம்பின் சொல்லக்கூடிய புரத பொருட்களை செலுத்தி அங்க வலை போன்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்துகிறது. ஏற்படுத்தியவுடன் அந்த இரத்த குழாய்களிலிருந்து வெளியேறக்கூடிய இரத்தமானது வெளியேறாமல் தடுக்கிறது. அந்த நேரங்கள்ல இந்த திராம்பினானது ஒரு உறைதலை ஏற்படுத்துகிறது, ரத்தத்தை கட்டிப்படுத்துகிறது. அப்ப ரத்தம் வெளியேறாமல் தடுக்கிறது. இந்த நிகழ்வு நடந்தால்தான் உடலில் ரத்தமானது வெளியேறாமல் தடுக்கும். அப்படி நடக்காம இருந்துச்சு அப்படின்னா ரத்தமானது முழுவதும் வெளியேறிவிடும், நாம் இறந்து விடுவோம். அப்ப அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு செல் தான் இரத்த தட்டுக்கள். இந்த நம்முடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இரத்த தட்டுக்கள் எப்பொழுதும் செயலற்ற நிலையிலேயே ஓடிக்கொண்டு இருக்கும். ஏன்னா எப்பொழுது உடலில் காயம் ஏற்படுகிறதோ அந்த நேரங்களில் இந்த இரத்த தட்டுக்கள் வந்து நம்முடைய உடலை பாதுகாக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு முக்கியமானது எது? இந்த இரத்த தட்டுக்கள். அடுத்ததா இரத்தத்தினுடைய பணிகள். மாணவர்களே, இதுவரைக்கும் நம்ம சிவப்பணுனா என்ன, வெள்ளையணுனா என்ன, தட்டுக்கள்னா என்ன, இரத்த தட்டுக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த மூணும் மாணவர்களே இதுவரைக்கும் இரத்த சிவப்பணுனா என்ன, இரத்த வெள்ளையணுனா என்ன, இரத்த தட்டுக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 செல்களும் முக்கியமான ஒன்று. சரி, கவனிங்க. இரத்தத்தினுடைய பணிகள் என்ன, நம்முடைய உடல்ல என்ன பணியை செய்கிறது? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 மதிப்பெண் வினாக்கள்ல கூட நமக்கு கேட்கலாம். இப்ப கவனிங்க. O2 கடத்துதல், அதாவது ஆக்சிஜனை உடல் முழுவதும் கடத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியது யாரு? இந்த இரத்தம் தான். இரண்டாவதா பாருங்க, உணவுப் பொருட்களை கடத்துதல். நாம உண்ணக்கூடிய உணவானது உடலில் சென்றவுடன் இரைப்பைக்கு போகிறது. இரைப்பையில் உணவானது அரைக்கப்படுகிறது. அரைத்த உணவானது சிறுகுடலுக்கு செல்கிறது. சிறுகுடலிலிருந்து பெருங்குடல், மலக்குடலுக்கு செல்கிறது. சிறுகுடல் செல்லும் வழியில் அங்கே குடல் உறிஞ்சிகளானது காணப்படுகிறது. அந்த குடல் உறிஞ்சிகள்ல இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வழியாக இந்த உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் கலக்கிறது. அப்ப அந்த ரத்தம் எங்கெங்கெல்லாம் உணவு தேவைப்படுகிறதோ அந்த இடத்திற்கு இந்த ரத்தமானது கடத்தப்படுகிறது. அடுத்து பாருங்க, ஹார்மோன்கள் கடத்துதல். நம்முடைய உடல்ல எல்லா செயல்களும் சரியான அளவுல நடக்கணும் அப்படின்னா இந்த ஹார்மோன்களும் என்ன பண்ணணும்? கடத்தப்பட வேண்டும். இதுவும் ரத்தத்தின் வழியாகத்தான் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தப்படுகிறது.
அடுத்து பாருங்க, நைட்ரஜன் கழிவு பொருட்களான அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் இதனையும் கடத்துகிறது. இது என்னது? ஒவ்வொரு செல்கள் இருந்தும் கழிவு பொருட்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறது. அந்த வெளியேறி கழிவுகள் அனைத்தும் ரத்தத்தின் வழியாக நேரடியாக எங்கே போகிறது? சிறுநீரகத்திற்கு போகிறது. சிறுநீரகத்திற்கு சென்றவுடன் அங்கே இந்த ரத்தத்தை வடிகட்டி அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவு பொருட்களான அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் இந்த பொருட்களை எல்லாம் சிறுநீர் வழியாக வெளியேற்றுகிறது. அப்ப கழிவு பொருட்களை கடத்துவதும் இந்த இரத்த செல்கள் தான். அடுத்து பாருங்க, நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணுகிறது? நமக்கு எப்ப எல்லாம் நோய் வருகிறதோ, நோய் தொற்று ஏற்படுகிறதோ அந்த நேரங்களில் இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்கள் தான் எதிர்த்து சண்டை போடுகிறது. அதே போல வெப்பநிலை மற்றும் pH அளவை ஒழுங்குபடுத்தியாக யார் இருக்கிறா? இந்த ரத்தம். இது முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. வெப்பநிலையை சீராக வைப்பதில் யார் பங்கேற்கிறார்? இந்த ரத்தம் தான். சரி, மனிதனுடைய வெப்பநிலை என்ன? செல்சியஸ்ல சொல்லணும்னா 37 டிகிரி செல்சியஸ். பாரன்ஹீட்ல சொல்லணும்னா 98.4 to 98.6 ஃபாரன்ஹீட். அந்த வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்வதில் யார் பங்கேற்கிறார்? இந்த ரத்தம் தான். அதே போல pH அளவு, அமில காரத்தன்மையை ஒழுங்குபடுத்தியாக யார் இருக்கிறது? இந்த ரத்தம் தான். ஏன்? இந்த அமில காரத்தன்மை எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது நாம் நோய் தொற்றுக்கு ஆளாயிருக்கிறோம் என்பது அர்த்தம். அப்ப அந்த pH அளவை பராமரிப்பதும் யாருடைய வேலை? இந்த ரத்தத்தினுடைய வேலை தான். அது மட்டும் இல்லாம உடலின் நீர் சமநிலை, நம்ம குடிக்கக்கூடிய நீர் முழுவதும் எதில் கலக்கிறது? இந்த ரத்தத்தில் தான் கலக்கிறது. அப்ப நீர் சமநிலையை பராமரிப்பதும் இந்த ரத்தத்தினுடைய வேலையாக இருக்கிறது. அப்ப இந்த குறிப்புகள் அனைத்தும் முக்கியமான 5 மதிப்பெண் வினா. ரத்தத்தின் பணிகள் அப்படின்னு கேட்டா இந்த பதில்களை எழுதுனீங்கன்னா முழுமையான மதிப்பெண் நீங்கள் பெற முடியும். மாணவர்களே, இதுவரைக்கும் நடத்திய பாடப்பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.